மோடிக்கு நெஞ்சில ஈரமே இல்லையா? டெல்டா விவசாயிகள் கண்ணீர்ல இருக்கும்போது அந்த கண்ணீரை துடைக்காம நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க பச்சை துரோகிகள் எங்கே? பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பச்சை துரோகம் செய்யக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளோட முதல்வரான எம்.கே.ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் எழுதியிருக்காங்க. அதோட சேர்த்து சில ஆர்ப்பாட்டங்களும் பண்றாங்க. நம்ம விவசாயிகளுக்கு உரிய நேரத்துல சில விஷயங்களை மோடி அவர்கள் பண்ணல, வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிற பழைய ட்ரெண்டை திரும்ப கொண்டு வராரு. நம்ம சில விஷயங்கள் முதல்வருக்கு ஞாபகப்படுத்த விரும்பணும். குறிப்பா அவர் கொடுத்த வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கு திமுக அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படிங்கிறதா இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இந்த பருவமழை காலத்துல பாத்தீங்கன்னா விவசாயிகள் தொடர்ந்து அவங்களோட நெல் கொள்முதல் சரியான நேரத்துல நடக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருந்தாங்க. பல பேர் நெல்லெல்லாம் பாத்தீங்கன்னா முளை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். நம்ம எம்.கே.ஸ்டாலின் அவர்கள் சரியான நேரத்துல சில விஷயங்களை செய்யாம அதை மடைமாற்ற மத்திய அரசு மேல குற்றம் சாட்டுறது அப்படிங்கிறத வழக்கமாவே வச்சிருக்காரு. அப்படி இன்னைக்கு ஒரு ட்வீட் நம்மளுடைய எம்.கே.ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காங்க. கடந்த வாரம் மோடி அவர்கள் கோவையில இந்த வேளாண் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க வந்திருந்தாங்க. அந்த மாநாட்டுல அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அந்த கிசானோட ஸ்கீமுக்கான இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயங்களை நம்ம ஏற்கனவே முந்தின காணொலிகள்ல பார்த்திருக்கோம். அப்படி நம்மளுடைய திமுக அரசாங்கம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எதையாச்சும் ஒண்ணு குளறுபடியை பண்ணிட்டு மத்திய அரசாங்கத்தை கை காட்டுற மாதிரியான வேலையை தான் பாக்குறாங்க. ஏன்னா இந்த நெல் கொள்முதல் விவகாரம் அப்படிங்கறத திடீர்னு ஒரு போட்டோ ஷூட் மட்டும் உதயநிதி பண்ணிட்டு நானும் டெல்டாக்காரன் தான், நாங்களும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு வீரவசனம் பேசுறதும், பச்சை துண்டு போட்டு துரோகம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றதும், ஆட்சியில நீங்க 4.5 வருஷம் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மடைமாற்றிருக்கீங்க அப்படின்னு பேசணும் இல்லையா? குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு நாங்கள் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் செஞ்சிருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்குன்னு சில பட்ஜெட் நம்ம போடுவோம் இல்லையா? அப்படி 2024-25 பட்ஜெட்ல இந்த மின்சார இணைப்புகள் 50,000 பக்கம் விவசாயிகளுக்கு இலவசமா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 15,000 இணைப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்னது என்ன, நீங்க செஞ்சது என்ன? ஆனா பாத்தீங்கன்னா நாங்க விவசாயிகளின் பாதுகாவலன், விவசாயிகளை வஞ்சிக்கிறது மோடி அரசு நம்ம சொல்லுவோம். அதோட சேர்த்து எப்போதுமே நாங்க தான் சுயமரியாதை இயக்கம், சமூக நீதி போராளிகள், எல்லோருக்கும் இந்த குரல் கொடுக்கறதுக்கான உரிமையை கொடுக்கிறோம், போராடுறதுக்கு உரிமை இருக்கு. எதிர்கட்சியா இருந்தபோது 1 டசன் போராட்டம் வாரத்துக்கு பண்ணுவாங்க. ஆனா இதே விவசாயிகள் தங்களோட வாழ்வாதாரம் வேணும், தங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக போராட்டம் பண்ணும் பொழுது இது வரைக்கும் எந்த அரசாங்கமே செய்யாத ஒரு வேலை திமுக அரசு செஞ்சிருந்தது. அது என்னன்னு அவங்க மறந்துருப்பாங்க. விவசாயிகள் மேல இது வரைக்கும் குண்டர் சட்டம் அப்படிங்கிறது யாருமே போட்டது கிடையாது. இந்த மாதிரியான குண்டர் சட்டத்தை செஞ்ச சாதனையை தான் திமுக பண்ணியிருக்காங்க. இதுக்கு பல பேர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சதும் தனக்கே தெரியாத மாதிரி நடந்துகிட்டாரு நம்மளுடைய எம்.கே.ஸ்டாலின் அவர்கள். விவசாயிகள் மேல ஏன் குண்டர் சட்டத்தை போட்டாரு? அவ்வளவு அக்கறை இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பச்சை துண்டு போட்டு மத்தவங்க துரோகம் பண்றாருன்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு ஏன் விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போட்டாரு அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அதோட சேர்த்து பட்ஜெட்ல இவங்க செஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகத்தையும் நம்ம சொல்லணும். இந்த மாநில விவசாய பட்ஜெட்ல திமுக அரசு முக்கியமா சில விஷயங்களுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அதுல நீர்ப்பாசனத்துக்கு பாத்தீங்கன்னா 408 கோடியில இருந்து கிட்டத்தட்ட 332 கோடியா குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது 18% குறைச்சிருக்காங்க. அதோட கூட்டுறவுத்துறை இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய நிதி முன்னாடி 4,872 கோடியில இருந்து 3,561 கோடியா குறைச்சிருக்காங்க. 26% குறைக்கப்பட்டிருக்கு. உணவு சேமிப்பு நிதி இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா முன்னாடி 263 கோடியா இருந்துச்சு. இப்ப இது 132 கோடியா இருக்கு. கிட்டத்தட்ட 50% குறைச்சிருக்காங்க. நீங்க கொடுத்த பட்ஜெட் என்ன, முன்னாடி என்னவா இருந்தது, இப்ப நீங்க என்ன மாதிரியான பட்ஜெட் கொடுத்திருக்கீங்க, ஏன் இவ்வளவு நிதியை குறைச்சிருக்கீங்க? நீங்க தான் விவசாயிகள் மேல அளவற்ற பாசம் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பேனா செல வைக்கிறதுக்கும் கார் ரேஸ் நடத்துறதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஃபண்ட் இருக்கு, நல்ல விஷயங்களை செய்யறதுக்கும் உங்ககிட்ட ஃபண்ட் இல்லையா? அப்ப மட்டும் நிதி பற்றாக்குறை வந்துருமா? அப்ப விவசாய பட்ஜெட் நீங்க எதுக்கு போடுறீங்க? ஒவ்வொரு வருஷமும் அதை குறைச்சு காட்டுறதுக்காக தான் போடுறீங்களா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பால் வளத்துறை இருக்கு இல்லையா,
இந்த டைரி ஃபார்ம்ஸ் வச்சிருக்கவங்க இந்த பால் வியாபாரத்தை நம்பியே அதை சுற்றி இருக்கக்கூடிய வியாபாரத்தை நம்பி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. குறிப்பா வந்து இந்த பால் கொள்முதல் விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி சேலம், ஈரோடு, மதுரை போன்ற இடங்கள்ல பால் கொள்முதல் விலையை ஏற்ற சொல்லி பல முறை வந்து கோரிக்கை வச்சோம். இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கு வந்து செவி சாய்க்கவே இல்லை இந்த திமுக அரசு. கேட்டும் கேட்காம, ஏன்னா அதை செய்யறதுக்கான மனசு திமுக அரசுக்கு இல்லை. ஏன்னா மத்தியில இருந்து பால் விலை குறைச்சப்ப கூட இவங்க வந்து அந்த டெய்ரி ப்ராடக்ட்டுக்கு இவங்களோட விலை குறைப்பு நாடகத்தை மட்டும்தான் செஞ்சாங்க. குறிப்பிட்ட கால அவகாசம், தீபாவளிக்கு உட்பட்டு இந்த காலத்துல மட்டும்தான் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிராமாவை வந்து முன்னிறுத்தினாங்க. எப்ப எதை கேட்டாலும் அந்த துறை நஷ்டத்துல இருக்கு, அந்த துறை நஷ்டத்துல இருக்கு, இது நஷ்டத்துல இருக்கு, கஜானால பணம் இல்லை, இந்த கதையை மட்டும் திமுக சொல்லுது. இதுக்காக நம்ம அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவா பதிவு பண்ணியிருக்கோம். இதோட சேர்த்து மாம்பழம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஆனது இதுக்கு உண்டு. தோட்டத்துல வந்து விளைய வச்சு மார்க்கெட்டுக்கு வரும் பொழுது இதோட விலை வந்து கிட்டத்தட்ட 4 ரூபாய் அளவுக்கு சரிஞ்சிருச்சு. கிலோக்கு 4 ரூபாய் தான். இதை பார்த்து அந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டமானதை நடத்தினாங்க. அவங்க அந்த மாம்பழத்தை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்லயே வீசின அந்த அவல காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் சரி செய்ய இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து, குறிப்பா இந்த நெல் விவகாரம் இருக்கு இல்லையா, இதுல இவங்களுக்கு போதுமான அந்த சாக்கு பை சொல்லுவோம் இல்லையா, அந்த சாக்கு பை கூட இல்லை. இவங்க அந்த நெல்லை ப்ரொக்யூர் பண்ணி அதுல அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல நடந்த குளறுபடிகள், போதுமான அளவு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இல்லை. அதுவும் ஒவ்வொரு மூட்டையும் ப்ரொக்யூர் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 70 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழல்ல தான் விவசாயிகள் இருந்தாங்க. அதுலயும் இந்த சாகுபடி முன்னாடியே நடந்து சரியான நேரத்துல முன்னாடியை விட டபுள் மடங்கு சாகுபடி நடக்குதுன்னு தெரிஞ்சோம் அதுக்கு போதுமான எந்த முன்னேற்பாடுகளும் செய்யல. குறிப்பா இந்த லாரி விவகாரம் இருக்கு இல்லையா, அந்த போக்குவரத்துல போதுமான லாரி எங்க கிட்ட கிடையாது. அதுலயும் இந்த லாரி போக்குவரத்து ஊழல் இருக்கு இல்லையா, இது கட்டாயம் பேசணும். ஏன்னா வந்து 2024-25 இந்த நெல் கொள்முதல் பண்ணுவதற்காக வந்து போக்குவரத்து கழகத்துக்கு வந்து ஒரு 3 லாரி நிறுவனங்களோட ஒப்பந்தம் போடப்படுது. அதுல 19 சிறிய போக்குவரத்து வாகனங்களுக்கு குறைந்த விலையில வந்து சப்கான்ட்ராக்ட் வேற கொடுத்திருந்தாங்க. இவங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து அதுல இன்னொரு சப்கான்ட்ராக்ட் கொடுத்து ஒரு டன்னுக்கு 412 ரூபாய் கமிஷனை வந்து எடுத்திருந்து. இதனால மாநிலத்துக்கு இழப்பு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 165 கோடி. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து இவங்க வந்து அதுல வந்து கமிஷன் அடைக்கிறதுலேயே குறியா இருக்காங்களே தவிர இதுக்கான தீர்வை நோக்கி இவங்க போகவே கிடையாது. அதே மாதிரி மே 25 பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேரிடர் காலங்கள்ல பெரிய அந்த இழப்பீடு ஏற்படும் அந்த வந்து கணிச்சு ஒரு அதிகாரியுமே வந்து போய் பார்க்கவே கிடையாது. இன்னைக்குமே வந்து விவசாயிகள் அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஆனா அது சரியான நேரத்துல அவங்க போய் சொல்லவே கிடையாது. இப்ப சொல்றாரு இல்லையா, இந்த நெல்லோட ஈரப்பதத்தை பார்த்து இவ்வளவு ப்ரொக்யூர் பண்ணணும், 22% அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாரு. மத்தியில இருந்து ஆல்ரெடி ஒரு குழு அமைச்சு அவங்க வந்து ஆய்வுகள் மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா முதல்வர் வந்து இங்க வெறும் கடிதம் எழுதி மக்களை மடைமாற்றும் வேலையை மட்டும்தான் செய்யறாரு. இதே வந்து இவங்க 2021 தேர்தலின் போது சில வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க, அதையெல்லாம் இவங்க நிறைவேற்றினாங்க. இப்ப 4 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருச்சு, 4.25 சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாதங்களே மிச்சம் இருக்கு. இப்ப இவங்க சொன்ன வாக்குறுதிகள் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அதை கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்தணும். திமுக அரசு ஒரு முக்கியமான 6 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க, மறந்திருப்பாங்க. வாக்குறுதி எண் 36 இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக வேளாண் துறையில ஒரு பிரத்யேக பிரிவை வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாக்குறுதி எண் 39 கொடைக்கானல்ல 390 ஏக்கர்ல தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும். அமைச்சாங்களா? அமைக்கல. அடுத்து வாக்குறுதி எண் 41 சொட்டு நீர் பாசன முறைகளை ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிக்க 90% மானியம் வழங்கப்படும். இதை செஞ்சாங்களா? செய்ய கிடையாது. வாக்குறுதி எண் 50 ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தனி சேமிப்பு வசதி உருவாக்கப்படும். அந்த நெல் குடவுன் வந்து சேமிப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருந்தா ஏன் இன்னைக்கு விவசாயிகள் வந்து இந்த கஷ்டத்தைப்படுறாங்க? அதுவும் பண்ண கிடையாது. வாக்குறுதி எண் 80 ஈரோட்டில் ஒரு பண்ணை இயந்திர உற்பத்தி அலகு வந்து நிறுவப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதை செஞ்சாங்களா? செய்யல. வாக்குறுதி எண் 89 முதலமைச்சரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் ஏரிகள் மற்றும் குளங்களை பாதுகாப்பதற்காக 10,000 கோடி சிறப்பு நிதி வந்து ஒதுக்கப்படும், அந்த திட்டம் வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் டசன் கணக்குல கொடுப்பாங்க.
பட் ஆனா இதை எதையுமே நிறைவேற்ற மாட்டாங்க. இப்ப எலெக்ஷன் வந்துட்டதுனால இந்த விவசாயிகளோட பிரச்சனையை மடைமாற்றம் செய்ய இவங்களுக்குன்னு ஒரு குழுவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மட்டும் பண்ணி, ஏற்கனவே போன வாரம் மெட்ரோ ரயில் விவகாரத்துல பல்பு வாங்கினது பத்தாதுன்னு இந்த விவசாயிகளோட உணர்ச்சியை தூண்டி விடும் வகையில செய்யறாங்க. குறிப்பா உதயநிதி எல்லாம் சொன்னாங்க, ஒரு சிலர்லாம் நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லி ஒரு விவசாயியை கோட் பண்ணி பேசியிருப்பாங்க. பட் உண்மையில களத்துல என்ன நடக்குது? வெறும் போட்டோ ஷூட் மட்டும் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து வீரவசனம் பேசுறதுக்கு பதிலா உண்மையான நிலை என்ன, அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும், எப்ப பார்த்தாலும் எதிர்ப்பு மனநிலையும் பஞ்சப்பாட்டு பாடுறதையும் விட்டுட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யற முனைப்புல திமுக அரசு இருக்கான்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.